திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஐயம்மாள். இவருக்கு பாத்தீங்கன்னா 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனும் இருக்காங்க. இவர் தனது பேத்தியை தான் மகனுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காங்க. பாட்டி என்றும் மாமியார் என்றும் பார்க்காத மருமகன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சம்பவம் திருவண்ணாமலையே அதிரவும் வச்சிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டம் கேட்டவலம் பகுதியைச் சேர்ந்த 76 வயதாகும் ஐயம்மாளின் கணவர் காசிநாதன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வயது முதிர்வால் இவர் காலமாகியிருக்காரு. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. இதுல மூத்த மகளின் மகளான 35 வயதாகும் தேவி தனது ஒரே மகனான பழனிவேலுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காங்க ஐயம்மாள். பழனிவேல் அரசு போக்குவரத்து கழகத்துல பேருந்து டிரைவராக பணியாற்றி வராரு. பழனிவேல் தேவி தம்பதியினருக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. ஐயம்மாள் தனது மகன் பழனிவேலுடன் வசித்தும் வந்திருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கும் மருமகள் தேவிக்கும் இடையே குடும்ப பிரச்சனையில் அடிக்கடி தகராறு இருந்து வந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று மாமியார் ஐயம்மாள் மருமகள் தேவி இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இருவரையும் சமாதானம் செய்தும் வச்சிருக்காங்க பழனிவேல். பிறகு பாத்தீங்கன்னா அவர் பணிக்கு சென்று விட்டார். ஆனால் தேவி மாமியார் ஐயம்மாள் மீது கடும் கோபத்தில் இருந்திருக்காங்க. இந்த நிலையில நள்ளிரவு குழந்தைகள் அனைவரும் தூங்கிய பிறகு பாத்தீங்கன்னா தேவி ஐயம்மாளின் அறைக்கு சென்றிருக்காங்க. அந்த தூங்கிக்கிட்டு இருந்த ஐயம்மாளின் தலைமுடியை பிடித்து தேவி இழுத்திருக்காங்க. இதனால் திடுக்கிட்டு ஐயம்மாள் எழுந்திருக்காங்க. தலையை பிடித்து பாத்தீங்கன்னா அவர் பலமாக தரையிலும் மோதிருக்காங்க. தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா மாமியாரின் கழுத்தையும் நெரிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவங்க மூச்சு திணறி ஐயம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேவி கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அதிகாலையில் வேட்டவலம் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. அங்கு போலீசாரிடம் தன் மாமியார் ஐயம்மாளை கொன்று விட்டதாக கூறி அவர் சரணம் அடைஞ்சிருக்காங்க காவல் நிலையத்துல. இந்த சம்பவத்தால அதிர்ச்சி அடைந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தேவியை கைதும் செய்திருக்காங்க. கைதான தேவியிடம் விசாரணை நடத்திய போது பாத்தீங்கன்னா சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவர் காசிநாதன் இறந்த பிறகு ஐயம்மாள் தனது இளைய மகளுக்கு வீட்டில் இருந்து கையிருப்பு பணம் மற்றும் நகைகளையும் கொடுத்திருக்காங்க. இதனால தாய்க்கு கொடுக்காமல் சித்திக்கு ஐயம்மாளின் இளைய மகள் கொடுத்தது தேவிக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனாலதான் மாமியார் மருமகள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. இதன் காரணமாக தான் ஏற்பட்ட இந்த தகராறு கடைசியில பாத்தீங்கன்னா கொலையில போய் நின்றுருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் வேட்டவலம் பகுதியை பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய குற்றம் தொடர்பான நியூஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளா வந்து சேரும்.